ஒரு அழகான ஊர்ல சாரதா பிரசாத் அப்படிங்கிறவங்களோட வீடு இருந்தது. அவங்களுக்கு 2 மகன்கள். பெரிய பையன் ரமேஷ், சின்ன பையன் சுரேஷ். பிரசாத் ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட 2 மகன்களுக்கும் திருமணம் செஞ்சு வச்சாரு. மருமக பேரு அனாமிகா. அனாமிகா ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்தவ. ரொம்ப நல்ல பொண்ணு, வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்வா. 2வது மருமக அவனி. அவ பெரிய இடத்துல இருந்து வந்த ஒரு பொண்ணு, அதனால கொஞ்சம் கர்வம் ஜாஸ்தி. வேலை செய்யறதுனாலே அவளுக்கு பயம். 2 மருமகள்களும் அந்த வீட்ல ஒன்னா ஒத்துமையா இருக்க மாட்டாங்க. அவனி எப்ப பார்த்தாலும் அனாமிகாவை திட்டிக்கிட்டும் அவளோட வறுமைய கிண்டல் பண்ணிக்கிட்டு ஏதாவது சொல்லுவான். அனாமிகா இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு மௌனமா இருந்தா. ஒரு நாள் வீட்ல இருந்த அனாமிகா கிட்ட சாரதா வந்து பேசினாங்க. ஏமா அனாமிகா, காலையில இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க, கொஞ்சம் உட்காரலாம்ல? இப்படி வேலை செஞ்சுட்டே இருக்கிய, டயர்டா இல்ல? நீ ஒருத்தி மட்டும் இந்த வீட்டு வேலையெல்லாம் பாக்குற. பரவாயில்ல அத்த, இன்னும் கொஞ்சம் வேலை தானே இருக்கு, அதையும் முடிச்சிட்டு ஒரேடியா உட்காந்துக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வேணுமா அத்த? சாப்பிட ஏதாவது டிஃபன் வேணுமா, இல்ல குடிக்க தண்ணி கொண்டு வரவா? எனக்கு எதுவும் வேணாம்மா. ஆமா, சின்ன மருமக என்ன இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்காளா? வீட்ல வேலையெல்லாம் அப்படியே இருக்கு. எப்பதான் இது எந்திரிச்சு வேலை கத்துக்க போதும்? இது மாறுங்கிற நம்பிக்கையே இல்ல. அது இல்ல அத்த, அவனே ராத்திரியெல்லாம் புழுக்கத்துக்கு சரியா தூங்கவே இல்ல போல இருக்கு. அதான் காலையில டயர்டா தூங்கிக்கிட்டு இருக்கான். ராத்திரி தான் என்கிட்ட சொன்னா, சரியா தூக்கம் வரல, புழுங்குதுன்னு. நான் தான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்ல அத்த, அவ தூங்குனா தூங்கிட்டு போட்டோம், அவளை எதுவும் சொல்லாதீங்க. நீ வேறம்மா, இவ்ளோ இடம் கொடுத்தா ஆகுமா? வீட்ல ஒரு வேலை கூட செய்ய மாட்டா? அப்போ அவனி எழுந்திருச்சு ஹால்ல வந்து நின்னான். அவ முகத்துல கோபமும் கடுகடுப்பும் இருந்துச்சு. என்னத்த இது, காலங்காத்தால என்ன பத்தி சர்ச்சை பேசுறீங்க? நான் எந்திரிக்கலன்னு என்ன பத்தி பேசுறீங்க? எங்க வீட்ல 10 மணிக்கு எந்திரிச்சு வந்தாலும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நிம்மதியே இல்லாம இருக்கு. வெயில் இப்படி அடிக்குது, ஒரு ஏசி கூட இல்ல. உன்னை எதுவும் சொல்லலடிமா அவனே. ஆனா வீட்ல இருக்கும்போது ஒரு சின்ன வேலையாவது செய்யணும்ல. அனாமிகா மட்டும் ஏந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கா. ஒரு சின்ன உதவியாவது பண்ணணும்ல. 2 பேரும் சேர்ந்து செஞ்சா வேலை சுலபமாகும்ல. உதவி செய்யணுமா? நானா? அத்த, நான் பெரிய கோடீஸ்வரனோட பொண்ணு. நான் தொடப்பத்தை கூட தொட்டது கிடையாது. எங்க வீட்ல 10 பேரு வேலைக்காரங்க மட்டும் இருக்காங்க. உங்க அனாமிகா ஏழை பொண்ணுங்கறதால அவளுக்கு எல்லா வேலையும் நல்லா வருது. என்கிட்ட வேலை செய்யலாம் சொல்லாதீங்க, என் கையெல்லாம் கருகிடும். பிரச்சனை இல்ல அவனே, நானே பண்ணிக்கிறேன். நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. அத்தை ஏதோ சும்மா சொன்னாங்க, அவ்வளவுதான். நீ எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல அனாமிகா, எனக்கு எல்லாம் தெரியும். உன் ரேஞ்ச் என்ன, ஏன் ரேஞ்ச் என்ன? நீ எனக்கு அட்வைஸ் கொடுக்குறியா? நீ வேணா வீட்ல வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் செய், என்னாலலாம் அது முடியாது. அப்படியே நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு. அவனு எப்ப பார்த்தாலும் அவளோட பணத்தை பத்தியும் அவளோட சிறப்பை பத்தியும் பாடிக்கிட்டே இருந்தான். அனாமிகாவை குறைச்சு மதிப்பு போட்டுக்கிட்டே இருந்தான். அந்த வருஷம் வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஊர்ல தண்ணி பிரச்சனையும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. கிணத்துல இருந்த தண்ணி எல்லாம் தீந்துருச்சு. பஞ்சாயத்துக்காரங்க தினமும் ஒரு வாட்டர் டேங்க அந்த ஊருக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது பிரசாத் சாரதா கிட்ட சொன்னாரு. ஏம்மா சாரதா, பாத்தியா இந்த வருஷம் வெயில் எப்படி பொழக்குதுன்னு? வெளியில போகணும்னாலே பயமா இருக்கு. தண்ணிக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? நம்ம ஏரி குளத்துல எல்லாம் தண்ணி வத்திருச்சு. ஆமாங்க, தினமும் அந்த வாட்டர் டேங்க் வரலன்னா நம்ம சாப்பிடுறதுக்கு, சமைக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு எதுக்குமே ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது. இந்த வருஷம் என்ன இவ்ளோ கஷ்டம் வந்திருக்கு? அப்போ நம்ம பஞ்சாயத்து ஆளுங்க தினமும் காலையில 8 மணிக்கு நம்ம வீதி முனையில தான் வந்து நிப்பாங்களாம். நம்ம போய் தான் தண்ணி எடுத்துக்கணும். இந்த வருஷம் முழுக்க இப்படிதான் இருக்குமா? ஆமாப்பா, காலையில நானும் இவனும் வேலைக்கு போயிடுவோம். வீட்டுல இருக்கவங்க தான் தண்ணியை போய் பிடிக்கணும். நம்ம ஈவினிங் வரைக்கும் வரமாட்டோம். காலையில இந்த தண்ணி பிடிக்கிற வேலையை யாராவது ஒருத்தர் பண்ணணும். அனாமிகா, அவனே, நீங்க 2 பேரு தான் தினம் காலையில குடத்தை கொண்டு போயிட்டு தண்ணி எடுக்கணும். 2 பேரும் போனா சீக்கிரமா தண்ணி பிடிச்சிட்டு வரலாம். ஒருத்தரே பண்ணணும்னா கஷ்டமாயிடும். 2 பேருமே பண்ணுங்க. என்னது, நான் தண்ணி பிடிக்கணுமா? அதுவும் குடத்தை தூக்கி இடுப்புல வச்சுட்டு ரோட்ல நடக்கணுமா? என்னால முடியாதத்த. நான் என்னைக்கும் தண்ணி தூக்கினதே இல்ல. இந்த வெயில்ல என் சருமம் கருத்துரும். நான் வெயில்ல வெளியே போனதே இல்ல. அவனே புரிஞ்சுக்கோ, வீட்ல தண்ணி இல்ல. நாங்க 2 பேரும் வேலைக்கு போறோம். வீட்ல அப்பாக்கு வயசாயிடுச்சு. நீயும் அண்ணியும் சேர்ந்துதான் செய்யணும். இந்த சின்ன வேலைக்கு ஏன் இவ்ளோ பெரிய சண்டை போடுற? நான் எடுக்க மாட்டேன். வேணும்னா காசு கொடுத்து வாட்டர் டேங்க் வாங்குங்க, இல்லனா இன்னொரு வேலைக்காரி வச்சுக்கோங்க இந்த தண்ணி கொண்டு வரதுக்கு.
என்கிட்டலாம் அந்த வேலையெல்லாம் சொல்லாதீங்க. அவனே உனக்கு திமிரு அதிகமாயிடுச்சு. வீட்ல தண்ணி பிடிக்க ஆள் இல்ல, தண்ணி கொண்டு வானா இப்படி பேசுற? அனாமிகா ஒருத்தி எத்தனை வேலைன்னு பாப்பா? அவளுக்கு வெயில் அடிக்கலையா? அவளுக்கு சருமம் கருக்காதா? நீ போய் தான் ஆகணும். இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் வேலை செஞ்சுதான் ஆகணும். சாரி, போய் தொலைறேன். எப்ப பார்த்தாலும் என்னையே பேசுறீங்க. இந்த ஒரு வேலை என் உயிரை வாங்குது. தினமும் போய் தொலைறேன். எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனி மனசுக்குள்ளார ஒரு திட்டம் போட்டான். அவளுக்கு தண்ணி கொண்டு வர்றதுக்கு இஷ்டமே இல்ல. ஆனா மாமியார் ஆர்டரை மீற முடியல. புருஷன் ஏதாவது சொல்லுவாரோங்கிறதுக்காக யோசிச்சான். மறுநாள் காலையில வாட்டர் டேங்க் வந்த சத்தம் கேட்டுச்சு. அவனி, வாட்டர் டேங்க் வந்துருச்சு, வா சீக்கிரம் போலாம். நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா நமக்கு தண்ணி கிடைக்காது. லைன்ல ஏற்கனவே நிறைய பேர் நிக்கிறாங்க. சீக்கிரம் வா போலாம். வரேன், நீ கிளம்பு. நான் குடத்தை எடுத்துட்டு வரேன். எனக்கு ஒரு வேலை இருக்கு, ஒரு 2 நிமிஷம் ஆகும். அப்போ அனாமிகா பெரிய 2 பானையை எடுத்துக்கிட்டு போனான். அவனி ஒரு சின்ன குடத்தை இடுப்புல வச்சுட்டு வெளியே வந்தான். ஆனா அவனி கேட் பக்கமே நின்னுட்டான். அனாமிகா வாட்டர் டேங்க் கிட்ட லைன்ல நின்னு தண்ணி புடிச்சான். கஷ்டப்பட்டு சுமந்துக்கிட்டு வந்தா. என்ன அவனி இங்கே நிக்கிற? வாட்டர் டேங்க் கிட்ட தண்ணி பிடிக்க வரலையா? அங்க தண்ணிக்காக எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க. நீ இங்க என்ன பண்ற? எனக்கு ரொம்ப சூடா இருக்கு அனாமிகா. என் ஸ்கின் அப்படியே டேன் ஆகுது. நீ எப்படியோ எடுத்துட்டு வந்துட்டல, இதையும் கொஞ்சம் அப்படியே புடிச்சிட்டு வாயே. நான் இங்கேயே நின்னுக்கிட்டு கேட்ல இருந்து உள்ள கொண்டு போக உதவி பண்றேன். ஆனா அத்தை பார்த்தா கோவப்படுவாங்க அவனி. 2 பேரும் எடுக்கணும் நாங்கல்ல. நான் மட்டும் செஞ்சேன்னா அத்தை திட்டுவாங்க. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அத்தை கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ மட்டும் நான் சொல்றத செய். உன்னோட குடத்தை நான் வீட்டுக்குள்ள கொண்டு போறேன். அப்ப அத்தை பார்த்துட்டு நானும் தண்ணி கொண்டு வந்தேன்னு நினைப்பாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுத்தோன்னு சொல்லலாம். ஏற்கனவே வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு அவனி. ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட குடத்தையே எடுத்துட்டு வர முடியல. இதுல உன்னோட குடத்தையும் சுமக்கிறதுனா எப்படி? நீ ஏழை வீட்டு பொண்ணு தானே அனாமிகா. உனக்கு இந்த வெயில் கஷ்டம் எல்லாம் பழக்கம் தானே. ஆனா எனக்கு இதெல்லாம் புதுசு. ஏசில வளர்ந்த பொண்ணு நானு. என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. காலெல்லாம் வலிக்குது. நீ கொண்டு வா. எனக்காக இந்த சின்ன வேலை கூட பண்ண மாட்டியா? இப்படி தினந்தோறும் அவனி குடத்தை எடுத்துக்கிட்டு கேட்டு கிட்ட மட்டும் நின்னான். அனாமிகா மட்டும் தன்னந்தனியா தண்ணிய சுமந்துக்கிட்டு வந்தா. அந்த வெயில்ல 6-7 குடம் தண்ணிய தூக்கிட்டு கேட்டு வரைக்கும் வருவான். கேட்டு கிட்ட இருந்த அவனி ஒரு குடத்தை எடுத்துட்டு போய் உள்ள வச்சுட்டு அவங்க மாமியார் பாக்குற மாதிரி நடப்பான். இந்த வேலை தினந்தோறும் நடக்க ஆரம்பிச்சுது. பாத்தீங்களா அத்தை, நான் எவ்ளோ கஷ்டப்பட்டு தண்ணி சுமந்துட்டு வரேன்னு. என் கையெல்லாம் வெந்து போச்சு பாருங்க. இவ்ளோ குடம் புடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னால மூச்சே விட முடியல அத்தை. பாத்துட்டு தாமா இருக்கேன். வெயில்ல தண்ணி பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. வேற வழி இல்லையே. ஆமா, அனாமிகா எங்க? இன்னும் வரலையா? இன்னும் வேலை ஆகல அத்தை. அவதான் ஸ்லோ இல்ல, அதான் பொறுமையா வந்துகிட்டு இருக்கா. நான் வேகமா வந்துட்டேன். எனக்கு வேலையை சீக்கிரமா செய்யறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அவ இன்னும் அங்கேயே தான் இருக்கான். சரி சரி, உள்ள போயே ரெஸ்ட் எடுத்துக்கோ. ரொம்ப களைப்பா இருந்தா கொஞ்சம் மோர குடி. அப்போ சாரதாக்கு உண்மை தெரியாது. அனாமிகா மட்டும் தினந்தோறும் தண்ணியை சுமந்து கொண்டு வந்துட்டு வீட்டுல உள்ள எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அவனே ஸ்மார்ட்டா வேலையெல்லாம் அவகிட்ட கொடுத்துட்டு மாமியார் கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கிட்டு இருந்தான். இப்படியே இன்னும் கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் அனாமிகாவுக்கு பயங்கரமான ஜுரம் அடிச்சுது. தினந்தோறும் வெயில்ல திரிஞ்சு தண்ணி கொண்டு வந்ததுனால வந்த ஜுரம் தான் அது. அம்மா, அனாமிகாவுக்கு பயங்கரமா ஜுரம் அடிக்குது. உடம்பெல்லாம் சுடுது, நெருப்பா கொதிக்குதும்மா. எந்திரிக்கவே முடியலங்கிறா. மயக்கமா வருதுங்கிறா. ஐயோ, என்னாச்சுப்பா அவளுக்கு? நேத்து கூட நல்லா தானடா இருந்தா. டே ரமேஷா, போய் டாக்டரை கூட்டிக்கிட்டு வாடா. அவளுக்கு ஜுரமே வந்தது கிடையாது இது வரைக்கும். அண்ணி வெயில்லயே வேலை செஞ்சதால ஹீட் ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வெயில்ல அவ்வளோ நேரம் இருந்ததால தான் இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டாக்டர் அங்க வந்து அனாமிகாவை செக் பண்ணாரு. அவளுக்கு நிறைய ரெஸ்ட் வேணும், வெயில்ல சுத்தவே கூடாது, ரொம்ப வீக்கா இருக்கான்னு சொன்னாரு. அனாமிகா பெட் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தா. அனாமிகா ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு. வீட்ல உள்ள எல்லா வேலையும் அவதான் செஞ்சா. இப்போ அனாமிகாவுக்கு உடம்பு சரியில்லை. எல்லாரும் சேர்ந்து அவளை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அனாமிகாக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நம்ம தான் செய்யணும். ஆமா, அவனே இன்னையில இருந்து வீட்ல உள்ள எல்லா வேலையும் நீதான் பார்க்கணும். அனாமிகாக்கு ஒரு வேலையும் கொடுக்க கூடாது. அவ கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும். சமையல் வேலையெல்லாம் கூட இன்னையில இருந்து நீதான் பார்க்கணும். என்னது, நானா வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்யணுமா? சமைக்கிறது கூடவா? அத எனக்கு சமைக்க தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்படி இருந்தும் செய்ய சொல்றீங்க எல்லா வேலையுமா? தெரியலன்னா கத்துக்கோ. இவ்ளோ நாளா அவ எப்படி பண்ணா, இப்ப நீ பண்ணு. வேற வழி இல்ல.
அப்போ வாட்டர் டேங்க் சத்தம் கேட்டுச்சு. போ போ, குடத்தை எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வா. வீட்ல தண்ணி இல்லைன்னா எந்த வேலையும் ஓடாது அப்படின்னு சொன்னதும் அவனே குடத்தை எடுத்துக்கிட்டு போய் லைன்ல நின்னுக்கிட்டு இருந்தான். அந்த வெயில்ல நிக்கவும் முடியல, யாரையும் கேட்கவும் முடியல. குடத்தை தூக்க கூட அவளுக்கு தெரியல. பெண்கள் எல்லாரும் எடுத்துக்கிட்டு போனாங்க. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தன்னால முடியாதுன்னு சொல்லி குடத்தை அங்கேயே போட்டுட்டு அவ மட்டும் வீட்டுக்கு வந்தா. என்ன அவனே, தண்ணி எடுத்துட்டு வரல? குடம் எங்க? என்ன வெறும் கையோட வந்திருக்க? அங்க நிறைய பேரு நின்னுட்டு இருக்காங்க அத்தை. என்ன தள்ளி விடுறாங்க. என்னால முடியாது. அந்த வெயில்ல கொஞ்ச நேரம் கூட என்னால நிக்கவே முடியல சொல்லிட்டு அவனி வீட்ல வந்து படுத்துக்கிட்டான். அன்னைக்கு வீட்ல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. மறுநாள் காலையில எழுந்திருச்சதும் வீட்ல நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஏமா சாரதா, கிணத்தடியில என்ன தண்ணி இல்ல? நான் குளிக்கணுமே, எனக்கு வெளிய வேலை இருக்கு. அம்மா, எனக்கு கூட குளிக்க தண்ணி இல்ல. துணி துவைக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லையே. இன்னைக்கு அப்படி என்னதான் ஆச்சு? என்னத்தடா சொல்றது? நேத்து அவனே ஒரு குடம் தண்ணிய கூட எடுத்துட்டு வரல. வீட்ல இருந்த தண்ணிலாம் நேத்து முடிஞ்சது. நான் சமைக்கிறதுக்கு கூட கிச்சன்ல தண்ணி இல்ல. இப்ப என்ன பண்றது சொல்லுங்க? என்னது, அவனி தண்ணி கொண்டு வரலையா? இவ்ளோ நாள் அனாமிகாவோட சேர்ந்து கொண்டு வந்தேன்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு நாள் ஏன் கொண்டு வர முடியல? அப்போ அனாமிகா ஜுரத்தோட மெல்லமா நடந்து வந்தா. அவ முகமே ஜுரத்துல வாடி போய் இருந்துச்சு. அத தண்ணிய நான் போய் கொண்டு வரேன். எனக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. நீங்க குளிக்கணும் இல்லையா? நான் எப்படியாவது 2 குடமாவது எடுத்துட்டு வரேன். என்ன பேசுற அனாமிகா? உனக்கு ஜுரம் இன்னும் குறையவே இல்லை. ஆனா இவ்ளோ நாள் நீங்க 2 பேர் தானே கொண்டு வந்தீங்க. நேத்து ஒரு நாள் மட்டும் அவளால ஏன் கொண்டு வர முடியல? இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு. அனாமிகா, உண்மையை சொல்லு. சொல்லுமா அனாமிகா, இவ்ளோ நாள் அவனி உன்னோட சேர்ந்து தண்ணிய கொண்டு வந்தால, உண்மையை சொல்லு. என் மேல சத்தியம். கண்டிப்பா நீ உண்மையை தான் சொல்லணும். அது வந்து அவனி தினந்தோறும் கேட்லயே நின்னுக்குவா. நான் தண்ணி கொண்டு வந்து கொடுப்பேன். அவ வாட்டர் டேங்க் கிட்ட வந்ததே இல்ல. கேட்ல இருந்து வீட்டுக்குள்ள தண்ணி கொண்டு போய் அவ தண்ணி கொண்டு வந்த மாதிரி வீட்ல காமிச்சுப்பா. அவ ஒரு நாள் கூட வாட்டர் டேங்க் கிட்ட இருந்து தண்ணி கொண்டு வந்ததில்ல. இத கேட்டதும் சாரதாவுக்கும் ரமேஷுக்கும் பயங்கரமான கோவம் வந்துச்சு. சுரேஷுக்கு அவனிய 2 அறை கொடுக்கலாம் போல கோவம் வந்துச்சு. அப்போ அவனே ரூமை விட்டு வெளியில வந்தான். ஏ அவனே, இங்க வா. எல்லாரையும் ஏமாத்திருக்க. ஒரு ஏழை வீட்டு பொண்ணுங்கறதால தினந்தோறும் அனாமிகா கையில தண்ணிய கொண்டு வர சொல்லி கொடுமைப்படுத்திருக்க. ஆனா நீயோ கேட்ல நின்னுக்கிட்டு நாடகம் ஆடி இருக்க. உனக்கு மனசாட்சி இருக்கா? உன் மனசு என்ன கல்லா? அது வந்து எனக்கு வெயில் ஒத்துக்காது. வாய மூடு. நீ கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணா வேணா இருக்கலாம். ஆனா இந்த வீட்டுக்கு நீ மருமக தானே. அனாமிகாக்கு உடம்பு சரியில்லாம போக மூல காரணம் நீதான். இவ்ளோ உடம்பு சரியில்லைன்னா கூட இந்த வெயில்ல தண்ணி சுமக்கிறதுக்கு வந்துட்டான். இப்ப வீட்ல குளிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் உன் சோம்பேறித்தனம் தான். அவனி, நீ செஞ்சது எவ்வளவு பெரிய தப்பு. ஒருத்தர் கையில வேலை வாங்கிக்கிட்டு நீ பேர் வாங்குற. நீ பணக்காரியா இருந்து என்ன லாபம்? பேசிக் ஹியூமானிட்டி கூட இல்ல உன்ட்ட. அண்ணிய பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை நீ. அம்மா, பணம் இருந்தா மனுஷங்கள ஆட மாட்டாங்க, மனசு இருக்கணும். அனாமிகா கிட்ட இருக்கிற மனசு உன் பணத்தால வராது. நீ செஞ்ச மோசடியில இன்னைக்கு குடும்பமே தண்ணி இல்லாம இருக்கு. இன்னையில இருந்து அனாமிகா ஒரு வேலை செய்ய மாட்டான். அவ முழுசா குணமாகற வரைக்கும் எல்லா வேலையும் நீதான் செய்யணும். வாட்டர் டேங்க் வந்துருச்சு. எல்லா குடத்தையும் எடுத்துட்டு போய் தண்ணி பிடிச்சிட்டு வா. இல்லனா இப்பவே உங்க அம்மா வீட்டுக்கு போலாம். நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். போய் தண்ணி எடுத்துட்டு வா போ. இத கேட்டதும் அவனுக்கு உண்மையாவே சூழ்நிலை புரிஞ்சுது. தன்னோட புருஷன் கூட தன்னை சப்போர்ட் பண்ணல. வீட்ல இருக்க எல்லாரும் அவளை திட்டினாங்க. வேற வழி இல்லாம குடத்தை எடுத்துக்கிட்டு அழுதுகிட்டே தண்ணி பிடிக்க போனான். வாட்டர் டேங்க் கிட்ட மக்கள் மேல மோதிக்கிட்டு லைன்ல நின்னுக்கிட்டு வெயில்ல காஞ்சு போய் கஷ்டப்பட்டு தண்ணிய கொண்டு வந்தா. ஒரே ஒரு குடத்தை எடுத்துட்டு வரும்போதே அவளுக்கு உயிரே போற மாதிரி இருந்தது. கையெல்லாம் கண்ணி போச்சு. அன்னைக்கு வீட்டு வேலை, சமையல் வேலைன்னு எல்லா வேலையும் அவ தான் பாத்துக்கிட்டு இருந்தா. ராத்திரி உடம்பு வலியில அவளுக்கு அழுகையே வந்துருச்சு. இப்பதான் எனக்கு புரியுது அனாமிகா. தினந்தோறும் ஒரே ஒரு குடத்தை சுமக்கவே இவ்ளோ கஷ்டமா இருக்கு. ஆனா நீ வீட்டுல எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு தண்ணியையும் புடிச்சிட்டு வர. என் திமிரால உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அனாமிகா. உன்னை வேலைக்காரியை விட மோசமா நடத்திட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடு. நான் செஞ்சது பெரிய தப்பு. கவலைப்படாத அவனி, நம்ம இந்த வீட்டு மருமகளுங்க. நம்ம ஒன்னா இருந்தோம்னா எந்த ஒரு வேலையையும் கஷ்டம் இல்லாம பண்ணலாம். பணம், வறுமை இது ரெண்டுமே வெளியில தான். வீட்ல நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். நீ மாறிட்டல, அதுவே போதும். அன்னையில இருந்து அவனுக்குள்ள பல மாற்றம் வந்தது. அவளோட திமிரெல்லாம் விட்டுட்டா.
அனாமிகா உடம்பு குணமாகறதுக்கு நிறைய உதவி பண்ணான். தினந்தோறும் வாட்டர் டேங்க் வந்தா அவனிதான் போய் தண்ணி புடிச்சிட்டு வருவான். கொஞ்ச நாள்ல அனாமிகாவுக்கு முழுசா குணமாச்சு. அப்ப வீட்டு வேலை எல்லாத்தையும் 2 பேரும் ஒன்னா செஞ்சாங்க. இப்படி அந்த வீட்டு மருமகள்கள் அவனி, அனாமிகா 2 பேரும் சேர்ந்து அந்த வெயில் காலம் முழுக்க ஒன்னா ஒத்துமையா அந்த வீட்ல ஆனந்தமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். ஒரு சின்ன கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல பழைய குடிசை வீடு இருந்துச்சு. அந்த வீட்ல சாரதா, பிரசாத்னு ஒரு தம்பதி இருந்தாங்க. அவங்களுக்கு 3 மகன்கள், ரமேஷ், சுரேஷ், அருண். அவங்க மனைவிகள் அனாமிகா, அவனி, அஞ்சலி. 3 மகன்களும் ஏதேதோ வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சம்பாதனை மட்டும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. சாரதாக்கும் பிரசாதுக்கும் வயசாயிட்டே போனதுனால 2 பேரோட உடல்நிலையும் சீராவே இல்ல. வீட்ல நிலைமை இந்த மாதிரி இருக்கும்போது அந்த வீட்டு மருமகள்கள் அந்த ஊர்ல நதிக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஹோட்டல்ல வேலைக்கு போனாங்க. ஒரு நாள் காலையில வேலையில சாரதாவும் பிரசாதும் படுக்கையில இரும்பிக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க, இன்னைக்கு உடம்பெல்லாம் பழக்கத்தை விட ரொம்ப அதிகமா வலிக்குதுங்க. ரொம்ப களைப்பா இருக்கு. எனக்கும் தான் சாரதா, கால் வலிக்குது. அதுக்கு தடவுற மருந்தும் தீந்துருச்சு. பசங்களை கேட்கலான்னு அவனுங்க கிட்ட என்ன இருக்கு? அப்படியே விட்டா எப்படிங்க? உயிருக்கு ஆபத்து வந்தா பிரச்சனையாச்சே. மருமகளுங்க இருக்காங்கல்ல, கேட்டு பாப்போம். அப்போ அந்த இடத்துக்கு பெரிய மருமக அனாமிகா, அவனி, அஞ்சலி எல்லாரும் வந்தாங்க. அத்தை, மாமா, நாங்க வேலைக்கு போறோம். டிஃபன் மேஜை மேல இருக்கு, எடுத்து சாப்பிடுங்க. அம்மா அனாமிகா, கொஞ்சம் நில்லுமா. உங்க அத்தைக்கு இன்னைக்கு உடம்பு மோசமா இருக்கு. எனக்கு கூட உடம்பு சரியில்லை. கண்டிப்பா இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும். ஐயோ மாமா, இப்ப கையில சுத்தமா காசு இல்லையே. இதுக்கு முன்னாடி தானே கையில இருந்த பணத்தையெல்லாம் வச்சு மருந்தெல்லாம் வாங்கி போட்டோம். ஆமா மாமா, அவருக்கு கூட நேத்துக்கு வேலை இல்லைன்னு வெறும் கையோட தான் வந்தாரு. இப்ப மருந்துக்கு பணம் கேட்டா எங்க போறது? ஏதாவது ஒண்ணு பண்ணி பாருங்கம்மா, இல்லைன்னா இன்னைக்கு நாளை கடத்துறது கஷ்டமாயிடும். சரிங்க அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு ஹோட்டல் மேனேஜரை கேட்டு கொஞ்சம் பணத்தை முன்பணமா வாங்கிக்கிறோம். அவரு கொடுத்தாருன்னா சாயந்தரம் வரும்போது உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறோம். இல்லைன்னா மருந்தாச்சும் வாங்கிட்டு வரோம். ஆமாக்கா, நம்ம அவ்வளோ கடுமையா உழைக்கிறோம் இல்லையா, கண்டிப்பா பணம் கொடுப்பாரு. சரிங்க அத்தை, நீங்க ஜாக்கிரதை, நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 மருமகள்களும் நதிக்கரையில இருக்கிற அந்த ஹோட்டலுக்கு போனாங்க. அந்த ஹோட்டல் பேரு ராயல் ரிவ்யூ வியூ ஹோட்டல். அது நதிக்கரையில இருந்ததால நிறைய மக்கள் வந்தாங்க. ஆனா அந்த ஹோட்டல் மேனேஜர் பரதன் மட்டும் ரொம்ப கொடுமைக்காரன். வேலைக்காரங்கள மனுஷங்களா கூட மதிக்க மாட்டான். 3 மருமகள்களும் ஹோட்டலுக்கு வந்ததும் அந்த மேனேஜர் கவுண்டர்ல உட்காந்துக்கிட்டு இருந்தான். என்னது இவ்ளோ லேட்டா? சூரியன் உச்சத்துக்கே வந்துட்டான். உங்களுக்கு எறும்பு கடிச்ச மாதிரி கூட இல்ல. டைமுக்கு வர கத்துக்க மாட்டீங்களா? எங்களை மன்னிச்சிருங்க சார், வீட்ல என் மாமியார் உடம்பு சரியில்லை, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல இப்படி நடக்காது சார். இதே பாட்டே பாடுங்க. ஒரு நாள் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, ஒரு நாள் மாமனாருக்கு உடம்பு சரியில்லை. வேலை செய்ய பிடிக்கலன்னா ஏன் வேலைக்கு வரீங்க? சம்பளத்துக்கு மட்டும் வந்து நின்னுடுவீங்க. சார், அப்படி மட்டும் சொல்லாதீங்க. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க உழைச்சுக்கிட்டு இருக்கோம். சார், இன்னொரு கோரிக்கை. எங்க வீட்ல எல்லாருக்கும் உடம்பு சுத்தமா சரியில்லை சார். இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயே ஆகணும். நீங்க எங்க சம்பளத்துல இருந்து கொஞ்சம் பணத்தை அட்வான்ஸா கொடுக்க முடியுமா சார்? என்னது அட்வான்ஸா? வேலைக்கு வர்றது லேட்டு, இதுல அட்வான்ஸ் வேற. உங்களுக்குலாம் வெக்கமா இல்ல? 2 நாளைக்கு முன்னாடி தானே சம்பளம் வந்தது, அதுக்குள்ள தீந்துருச்சா? சார், கிடைக்கிற பணத்தை கடன் கொடுக்கவே சரியா இருக்கு. இந்த தடவை உதவி செய்யுங்க. வர மாசம் வர பணத்துல கட் பண்ணிக்கோங்க. ஓஹோ, இங்க ஒண்ணு தர்ம சத்திரம் நடக்கலமா, பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கு. உங்க வீட்ல கஷ்டம்னா அதுக்கு நான் என்ன பண்றது? உங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்கறதே ஜாஸ்தி, அதுல அட்வான்ஸு, கடன் இதெல்லாம் தேவை. போய் வேலையை பாருங்க, இல்லைன்னா இன்னைக்கே சீட்டை கிழிச்சு அனுப்பிடுவேன். சார், அப்படி சொல்லாதீங்க சார். மருந்துக்காவது காசு கொடுங்க சார். ஏய், ரொம்ப பேசுனீங்க கழுத்தை பிடிச்சி தள்ளிடுவேன். உங்களை மாதிரி ஆளுங்க 100 பேர் இருக்காங்க இந்த வேலைக்கு வர. உங்களுக்கு வேற வழி இல்லாம இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க எனக்கு ஆர்டர் போடுறீங்களா? போங்க, போய் டேபிள்ஸை க்ளீன் பண்ணுங்க. அக்கா, பாத்தியாக்கா, அந்த ஆள் எப்படி பேசுனான்னு? நமக்கு வேற வழி இல்லாம தான் இந்த ஹோட்டல்ல வந்து வேலை பார்க்கறோங்கறான். வாங்க,
இப்போதைக்கு நம்ம என்ன பேசினாலும் கேட்க மாட்டார். போய் வேலையை பார்க்கலாம். அன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் 3 மருமகள்களும் கண்ணீரோடவே எல்லா வேலையும் பார்த்தாங்க. மேனேஜர் திரும்ப திரும்ப அவங்கள அவமானப்படுத்திட்டே இருந்தான். மத்தியானம் சாப்பாடு நேரத்துல 3 பேரும் நதிக்கரைக்கு பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அக்கா, எனக்கு மனசே சரியில்லை. அந்த மேனேஜர் பேசுற பேச்ச கேட்கும்போது என் நெஞ்சே நொறுங்குற மாதிரி இருக்கு. நம்ம மாமியார் அங்க உயிரோட போராடிக்கிட்டு இருக்கும்போது இங்க நாம இந்த ராட்சசங்கிட்ட வேலை செய்யறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஆமாங்கா, நமக்கு சம்பளம் கொடுக்கறதே அதிகமா. நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கறதால தானே இந்த ஹோட்டலே நடக்குது. அந்த சமையல் அறையில இருக்க புகைக்கும் டேபிள் துடைக்கும் போது நம்ம செத்துட்டு இருக்கோம். அவன் மட்டும் ஏசில உட்காந்துருக்கான். பணத்தை எண்ணி எண்ணி வச்சுக்கிறான். உண்மைதான் அவனே, நம்ம கஷ்டத்தோட நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவன் நம்மள ஏளனமா பாத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு இப்போ ஒரு யோசனை வருது. என்ன யோசனைக்கா அது? நம்ம ஏன் இங்க வேலை செய்யணும்? நமக்கு சமைக்க தெரியும், பரிமாற தெரியும், டேபிள் கிளீன் பண்ணவும் தெரியும். இந்த நதிக்கரையில இந்த ஒரு ஹோட்டல் மட்டும்தான் இருக்கு. மக்கள் இங்கதான் வந்தே ஆகணுங்கிற கட்டாயம். நம்மளும் இதே மாதிரி சொந்தமா ஒரு ஹோட்டல் வச்சோன்னா. சொந்தமாவா? அக்கா, நம்ம கிட்ட முதலீடுக்கு ₹1 கூட இல்ல. அப்புறம் எப்படி? பெரிய பெரிய கட்டடம், ஏசி ரூம் எல்லாம் அவசியம் இல்ல அவனே. இதோ நதிக்கரைய பாரு, தண்ணி எவ்ளோ நல்லா இருக்கு. அது ஓடுறத பாரு, காத்து சில்லு சில்லுன்னு வந்துகிட்டு இருக்கு. வீட்ல இருக்க பாத்திரங்களை நம்ம பயன்படுத்துவோம், விறகடுப்பா பயன்படுத்துவோம், ருசிகரமா சாப்பாடு செஞ்சு கொடுப்போம். விறகடுப்புல சமையலா? யாராவது வருவாங்கன்றியா? கண்டிப்பா வருவாங்க. என்னோட மசாலா வாசனை, விறகடுப்பா ஆரோக்கியமானது, இதெல்லாம் பார்த்து கண்டிப்பா வருவாங்க. நம்ம அம்மாங்க சமைக்கிற மாதிரி கமகமன்னு சமைச்சு போடுவோம். அதே மாதிரி என்கிட்ட இன்னொரு ஐடியாவும் இருக்கு. எனக்கா அது? எல்லாரும் ஹோட்டலுக்குள்ள டேபிள்ல உட்காருவாங்க. ஆனா நம்ம அவங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ தரோம். நதி கரையில நதியோட தண்ணி கால்ல படுற மாதிரி உட்கார வைக்க போறோம். காலுக்கு சிலு சிலுன்னு தண்ணி படும்போது சுட சுட சாப்பாடு சாப்பிட்டா அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேற லெவல். அடடே அக்கா, ஐடியாவை கேட்டாலே அதிருது. நதிக்கு பக்கத்துல 7 மருமகள்களின் ஹோட்டல். கேட்கவே சூப்பரா இருக்குதுக்கா. ஆமா, அந்த மேனேஜரோட திமிரு எப்படி அடங்குதுன்னு மட்டும் பாரு. நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன தங்க நகைகளை எல்லாம் அடகு வச்சிடலாம், பொருட்களை வாங்கலாம், வேலைய நாளையில இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சாயந்தரம் வரும்போது அவங்க கணவர்கள் கிட்ட விஷயத்த சொன்னாங்க. ரமேஷ், சுரேஷ், அருண் கூட மனைவிகள் சொன்ன ஐடியாக்கு ஓகே சொன்னாங்க. சாரதா பிரசாத்துக்கு நம்பிக்கை இல்லைனாலும் மருமகள்களோட உறுதித்தன்மைக்காக பொறுமையா இருந்தாங்க. மறுநாள் காலையில அந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல நதிக்கு கொஞ்சம் பக்கத்துல தண்ணி கிட்ட அனாமிகா, அஞ்சலி, அவனி ஒரு சின்ன கூடாரத்தை அமைச்சாங்க. 3 விறகு அடுப்புகளை எரிய வச்சாங்க. டேய், ஹோட்டலுக்கு எதிரில் பாரு, யாரோ பிச்சைக்காரங்க நெருப்பை ஏத்துறாங்க. என் ஹோட்டல் முன்னாடி இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதும் அவன்கிட்ட ஒரு ஆள் வந்தாரு. சார், அது வேற யாரும் இல்லை சார். நம்ம கிட்ட வேலை பார்த்தாங்களே அந்த 3 பொண்ணுங்க, அவங்க தான் அது. ஏதோ புதுசா ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்களாம். ஹோட்டலா? அதுவும் ஏன் ராயல் ஹோட்டலுக்கு போட்டியாவா? சரியா போச்சு. 2 நாள் புகையில கடந்துட்டு 3ஆவது நாள் மூடிட்டு அவங்களே போயிடுவாங்க. நாய் கூட சாப்பிடாது. விடுங்க, அந்த காமெடியை நானும் பாக்குறேன். அனாமிகா சமையல ஆரம்பிச்சான். சமைக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே கமகமன்னு வாசனையோட விதவிதமான சாப்பாடு, நெய் கூட கையால காய்ச்சி வச்சாங்க. அந்த வாசனை அங்க முழுக்க பரவுச்சு. அக்கா, வாசனை பயங்கரமா இருக்கு. ஆனா யாரும் வரவே இல்லையே. தைரியமா இரு அவனி, இந்த வாசனை தான் நம்ம விளம்பரம். அஞ்சலி, வாழை இலையெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துட்டு வரியா? சுரேஷ், அருண், அந்த சின்ன மேஜையை கொண்டு வந்து தண்ணில, அதாவது தண்ணி கிட்ட கொண்டு வந்து போடுறீங்களா? இப்படி இருக்கும்போது மத்தியான டைம்ல ராயல் ஹோட்டலுக்கு கார்ல கஸ்டமர்ஸ் வந்தாங்க. இறங்குனதும் அனாமிகாவோட ஹோட்டல்ல இருந்து வந்த வாசனை அவங்கள தடுத்து நிறுத்துச்சு. அடடே, என்ன வாசனை அது? எங்க பாட்டி சமைச்ச வாசனையா இருக்கு. அங்க பாத்தியா, நதியில டேபிள் போட்டிருக்காங்க. சூப்பரா இருக்கு. இந்த ஹோட்டல்ல எப்பவும் சாப்பிட்றோம். இந்த ஹோட்டல்ல இன்னைக்கு புதுசா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு 4 கஸ்டமர்ஸ் அனாமிகாவோட ஹோட்டல் பக்கம் வந்தாங்க. வாங்க சார், வெல்கம். வாங்க வாங்க. சூடான சாப்பாடு, வீட்டு சாப்பாடு. நதிக்கரையில தண்ணில காலை வச்சுக்கிட்டே சுட சுட சாப்பிட்டா அதோட கிக்கே வேற. அப்படியா? சீக்கிரமா தாங்க, சாப்பிடணும் அப்படின்னு சொன்னதும் அவங்கள உட்கார வச்சு பரிமாறினாங்க. சூடா சாப்பாடு போட்டு நெய் ஊத்தி பரிமாறிட்டு இருந்தாங்க.
அந்த சாப்பாட ஒரு வாய் சாப்பிட்டதும் கஸ்டமர் மெய் மறந்துட்டாங்க. ஆஹா, அமிர்தம் மாதிரி இருக்கு. அந்த ஹோட்டல்ல ரப்பர் மாதிரி சப்பாத்தி சாப்பிட்டு நாக்கு செத்துருச்சு. இங்க உயிரே வந்த மாதிரி இருக்குமா? ஆமாங்க, இங்க ரொம்ப ரம்மியமா இருக்குதுங்க. ஃபேனு ஏசி எதுவும் இல்லாம இயற்கை காத்தோட ரொம்ப நல்லா இருக்கு. அந்த 4 பேரும் சாப்பிட்டுட்டு அவங்களோட சிநேகிதர்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொன்னாங்க. அடே, ராயல் ஹோட்டலுக்கு எதிரில் 3 லேடிஸ் புதுசா ஹோட்டல் போட்டிருக்காங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. நதி கரையில உட்காந்து சாப்பிடுற புது எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னாங்க. அப்படி சொன்னதும் சாயந்தரத்துக்குள்ள அனாமிகா ஹோட்டலுக்கு நிறைய பேர் வந்தாங்க. மேனேஜர் பரதன் அவன் ஹோட்டல்ல ஓட்டிக்கிட்டு இருந்தான். என்னடா இது, எல்லாரும் அவங்களோட ஹோட்டல் போறாங்க, நம்ம ஹோட்டலுக்கு யாருமே வரலையே. சார், அவங்க சாப்பாடு ருசி சூப்பரா இருக்கு. விலை கூட ரொம்ப கம்மி. அந்த தண்ணியில உட்காந்து சாப்பிட்றது ஜனங்களுக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. ருசியா? இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு. நாளைக்கே குறைஞ்சிரும் பாரு. இப்படி நாட்கள் போக போக ஹோட்டல்ல கூட்டம் அதிகமாச்சு. நிறைய பணம் வந்தது. ரமேஷ், சுரேஷ், அருண் கூட ஹோட்டல்ல வேலை செஞ்சாங்க. பணத்தை சம்பாரிச்சாங்க. சாரதாக்கும் பிரசாதுக்கும் இப்ப நல்ல மருந்து, நல்ல சாப்பாடு கிடைச்சதால ரொம்பவே ஆரோக்கியமா இருந்தாங்க. ஒரு வாரம் போனதுக்கு அப்புறம் மேனேஜர் பரதனோட ஹோட்டலை முழுசா மூட வேண்டியதாயிடுச்சு. கஸ்டமர்ஸ் இல்லாம சரக்கெல்லாம் பாழாச்சு. கரண்ட் பில் கட்ட முடியாம, வேலைக்காரங்களுக்கு பணம் கொடுக்க முடியாம திண்டாடிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் மத்தியானம் மேனேஜர் பரதன் அனாமிகாவோட ஹோட்டலுக்கு வந்தான். அங்க ஜனங்கள் அலமோதினாங்க. அனாமிகா சாப்பாடு கொண்டு வந்தா. ஏமா, என்ன மாய செஞ்சமா நீ? என் கஸ்டமர்ஸ் எல்லாரையும் எடுத்துக்கிட்டியே. வணக்கம் மேனேஜர் சார், நாங்க யாரையும் எடுத்துக்கல. பசியோட வர்றவங்களுக்கு ருசியான சாப்பாடு போடுறோம், அவ்வளவுதான். என்னது, என் பிசினஸ் ஏன் நாசம் பண்ணிட்ட? இங்க ஹோட்டல் போட உனக்கு பர்மிஷன் இருக்கா? இப்பவே போலீஸ கூப்பிடுற இரு. அப்போ அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தர் எழுந்து நின்னாரு. அவரு அந்த ஊரோட தலைவர். அடே பரதா, வாய மூடிக்கோ. இவ்ளோ நாள் உன் ஹோட்டல்ல சாப்பாட சாப்பிட்டு மக்கள் பணத்தை தான் காலி பண்ண. தரமான ஆரோக்கியமான சாப்பாடும் போடல. இவங்க கஷ்டப்பட்டு ருசியான சாப்பாடு போடுறாங்க. இவங்க கதைக்கு வந்தேன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். சார், அது இல்ல சார். மேனேஜர் சார், அன்னைக்கு ஒரு நாள் ஒரு 100 ரூபாய் கொடுங்க சார்னு கேட்டோம். உங்களுக்கு சம்பளமே அதிகம்னு வெளியே துரத்துனீங்க. அந்த அவமானம் தான் எங்களை இவ்ளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. அன்னைக்கு மட்டும் நீங்க உதவி செஞ்சிருந்தா இன்னைக்கு உங்களுக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது சார். எங்க கஷ்டத்தை உங்க ஹோட்டல்லே போட்டிருப்போம். உங்க அகங்காரம் தான் உங்களுக்கு எதிரியாச்சு. ஆமா சார், ஏழைங்கன்னு ரொம்ப ஏளனமா பாத்தீங்க. ஆனா பசிக்கு ஏழை பணக்காரங்கன்னு வித்தியாசம் தெரியாது. ருசி எங்க இருக்கோ அங்கதான் மக்கள் வருவாங்க. அப்படி சொன்னதும் பரதன் அவனோட ஹோட்டலை பார்த்தான். காலியா இருந்துச்சு. மக்கள் கூட்டம் அலைமோதுற அனாமிகா ஹோட்டலையும் பார்த்தான். அவன் தப்பாவன் உணர்ந்துட்டான். என்ன மன்னிச்சிருமா, ஆணவம் என் கண்ணை மறைச்சிருச்சு. என் ஹோட்டலை மூடுற நிலைமைக்கு வந்துட்டேன். நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்க. வெற்றி தோல்விய பக்கத்துல வைங்க சார். மனுஷங்களா மதிக்கணும் சார். உங்களுக்கு பசிக்குதுன்னா சொல்லுங்க, உட்காருங்க, நாங்க சாப்பாடு போடுறோம் அப்படின்னு சொன்னதும் அந்த மேனேஜர் கண்கள்ல கண்ணீர் வந்துச்சு. அன்னைக்கு அனாமிகா கையால சமைச்சதை சாப்பிட்டு அசந்து போயிட்டான். ஹோட்டலை வித்துட்டு அவன் வேற ஒரு ஊருக்கு போனான். இப்படியே மாதங்கள் போச்சு. நதிக்கு பக்கத்துல சின்ன குடாரம் போட்டு இருந்த மருமகள்கள் பெரிய ஹோட்டல் கட்டினாங்க. மாமியார் மருமகள் ருசி அப்படின்னு போர்டு கூட வச்சாங்க. ஹோட்டல் எப்பவும் ஃபுல்லா இருந்தது. சாரதா, பிரசாத் கூட அங்க வந்தாங்க. இப்ப அவங்க ஆரோக்கியமா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பாத்தியா சாரதா, நம்ம மருமகளுங்க எவ்ளோ புத்திசாலிங்க. ஒரு காலத்துல மருந்துக்கே பணம் இல்ல. இப்போ 10 பேருக்கு நம்மளே சாப்பாடு போடுறோம். ஆமாங்க, அந்த மேனேஜருக்கு தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்லணும். அவன் அன்னைக்கு அப்படி பண்ணலன்னா இன்னைக்கு நாம இப்படி இவ்ளோ சந்தோஷமான நிலைமையில இருந்திருக்க மாட்டோம். அத்தை, மாமா, உங்க ஆசீர்வாதம் தான் எங்க பலம். வாங்க, எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு அனாமிகா அவங்க 2 பேர்கிட்ட வந்தா. குடும்பத்தோட எல்லாரும் ஒன்னா உட்காந்து அந்த வேளை சாப்பாட ரொம்ப சந்தோஷமா மன நிம்மதியோட நதி கரையில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அங்க உட்காந்து சாப்பிடும்போது நதியில இருந்து வர்ற சத்தம் அவங்க வெற்றிக்கு கை தட்டுற மாதிரியே இருந்துச்சு. யாரையும் குறைச்சு மதிப்பிடக்கூடாது. ஆணவம் என்னைக்கு இருந்தாலும் நம்மள அழிச்சிடும். கடினமான உழைப்பு, புதுசா யோசிக்கிற திறன் இருந்தா இந்த உலகத்துல எதை வேணாலும் சாதிச்சிடலாங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இப்ப இவங்க ஏழை மருமகள்கள் இல்ல, 10 பேருக்கு சாப்பாடு போடுற அன்னபூரணிங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய்.